देवासि ओम नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्य नरं चैवं नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत् नष्टप्रायेषु अभद्रेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी 9வது அத்தியாயம் 23வது ஸ்லோகம் ये अप्यन्य देवता भक्ता यजन्ते श्रद्धयान्विताः ते अभिमामेव कौन्तेय यजन्त्य अविति पूर्वகம். யார ஒருத்தர் மொழிபெயர்ப்பு பொருளுரை படிங்க. விஷாலி படிக்கிறியாமா? நான் படிக்கிறேங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு மற்றும் பொருளறி வழங்கிய பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதர்க்கு ஜெய். மற்ற தேவர்களை நம்பிக்கையோடு வணங்கும் பக்தர்கள் உண்மையில் என்னை மட்டுமே வழிபடுகின்றனர். குந்தியின் மகனே, ஆனால் அத்தகு வழிபாடு தவறான வழியில் செய்யப்படுவதாகும். பொருளுரை: தேவர்களை வழிபடுவது மறைமுகமாக என்னை வழிபடுவதே என்ற போதிலும் அத்தகு வழிபாட்டில் ஈடுபட்டுள்ளவர்கள் அறிவாளிகள் அல்ல என்று கிருஷ்ணர் கூறுகின்றார். உதாரணமாக, மரத்தின் வேரை விட்டுவிட்டு இலைகளிலும் கிளைகளிலும் ஒருவன் நீர் ஊற்றினால் அவன் அச்செயலை போதுமான அறிவின்றி செய்வதாக அல்லது விதிகளை கடைபிடிக்காமல் செய்வதாக ஏற்க வேண்டும். அதுபோல வயிற்றுக்கு உணவளிக்காமல் உடலின் பல்வேறு உறுப்புகளுக்கு சேவை செய்வதும் முட்டாள்தனமாகும். பரமபுருஷ பகவானின் அரசாங்கத்தில் அதிகாரிகளாகவும் இயக்குநர்களாகவும் அரசாங்கத்தால் இயற்றப்பட்ட சட்டத்தை கடைபிடிக்க வேண்டுமே ஒழிய அதிகாரிகளாலும் இயக்குநர்களாலும் விதிக்கப்பட்டதே அல்ல. அதுபோல ஒவ்வொருவரும் முழுமுதற் கடவுளையே வழிபட வேண்டும். அத்தகு வழிபாடு இறைவனின் பல்வேறு அதிகாரிகளையும் இயக்குநர்களையும் தாமாகவே திருப்தி செய்யும். அதிகாரிகளும் இயக்குநர்களும் அரசின் பிரதிநிதிகளாக செயல்படுகின்றனர். அவர்களுக்கு லஞ்சம் கொடுப்பது சட்டவிரோதமாகும். அதுவே அங்கு அவிதி பூர்வகம் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. வேறு விதமாக கூறினால் அவசியமின்றி தேவர்களை வழிபடுவதை கிருஷ்ணர் அனுமதிப்பதில்லை. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ நாம 9வது அத்தியாயத்துல இருக்கோம். சோ முக்கியமான விஷயங்கள் பார்த்துட்டு இருக்கோம். விதவிதமான பக்தர்கள் பத்தி பகவான் சொல்லிட்டு வர்றாரு. மகாத்மாக்கள் பத்தி சொன்னாரு. அப்புறம் ஞான யாகத்துல இருக்கவங்களை பத்தி சொன்னாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அந்த திரிவேதிகள் வேதங்களை வழிபடுறவங்க சொர்க்கத்துக்கு போவாங்கன்னு அவங்கள பத்தி சொன்னாரு. சொர்க்கத்துக்கு போனாலும் ஷீனே புண்ணிய மத்திய லோகம் விஷந்தி, புண்ணியம் தீர்ந்தோடனே மத்திய லோகத்துக்கு விஷந்தி நுழையிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதுக்கப்புறம் போன ஸ்லோகால தன்னுடைய அனன்ய பக்தர்களை பத்தி சொன்னாரு. அவர் என்ன பண்ணாருன்னா, அனன்ய சிந்தயந்தோமாம் ஏஜனா பரியுபாஷதே தேஷாம் அபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியம். சோ தேஷாம் நித்யாபியுக்தானம் யோகக்ஷேமம் வகாமியகம். சோ என்னுடைய களங்கமற்ற பக்தர்கள் என்னை எப்போ நித்தியமா வழிபடுவாங்க. அவங்களுக்கு வேணுங்கிறத கொடுத்து வேண்டாத எடுத்து நான் அவங்கள பாதுகாக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இப்ப அடுத்த கேட்டகரி ஆஃப் பீப்புள் பத்தி பேசுறாரு பாருங்க. விதவிதமான மக்களை பத்தி பேசுறாரு பாருங்க கிருஷ்ணா. சோ உங்களுக்கு இப்ப தெரிஞ்சிருக்கும் நம்ம அந்த டிஃபரன்ஸ் மகாத்மால இருந்து எப்படி விதவிதமா சொல்றாரு அப்படின்னு. சோ இதுல பாத்தீங்கன்னா இதுல ஏ அப்பியன்ய தேவதா, அதாவது தேவர்களை வழிபடுறவங்களை பத்தி இந்த 3 ஸ்லோகா பேச போறாரு கிருஷ்ணா. 23, 24, 25 3 ஸ்லோகா தேவ வழிபாடு பத்தி பேசுவார். இதேதான் நம்ம 7ஆம் அத்தியாயத்திலையும் பார்த்தோம். அதுல கொஞ்சம் பாலிஷ்டா சொல்லியிருப்பாரு. இது ஸ்ட்ரெயிட்டா அடிச்சிட்டாரு கிருஷ்ணா. அவிதி பூர்வகம். இன்னைக்கு கூட அநேகமா பாத்தீங்கன்னா எல்லாரும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கறதுனால ஆடி வெள்ளி, அதனாலதான் பாதி டிக்கெட்டை காணோம். சோ கிருஷ்ணா இது என்ன சொல்றாருன்னா, விதி விதினா உங்களுக்கு தெரியும் ரூல்ஸ். விதி அப்படின்னா என்ன? முன்னாடி ஒரு போட்டோம்னா என்ன அர்த்தம் வரும்? ஆப்போசிட் அண்ட் ஆப்போசிட். எஸ். சோ அவிதி பூர்வகம் அப்படின்னு சொல்றாரு. தவறான வழியில் செய்யப்படுவது. தேவர்களை நீங்க அவங்கள போய் அப்ரோச் பண்ணி எனக்கு அது வேணும் கொடுங்க, இது வேணும் கொடுங்க அப்படின்னு நீங்க கேட்கறது அது இல்லாம அவங்களுக்கு நீங்க நான் உனக்கு தேங்காய் உடைக்கிறேன் அதை பண்ணி கொடு, நான் உனக்கு வேல் சாத்துறேன், என்னென்னமோ வேண்டாங்க இல்லைங்களா? இது எல்லாமே பாத்தீங்கன்னா அது தப்பு அப்படின்னு சொல்லி பகவான் இங்க சொல்றாரு. பகவான் சொல்றாரு, வேற யாரும் சொல்ல. பகவான் சொல்லியிருக்காரு அவிதி பூர்வகம். நான் சொந்த அப்பா நான் இருக்கேன், அதை விட்டுட்டு நீ எதுக்கு அடுத்தவங்கள்ட்ட போற? இல்லைங்களா? சொந்த அப்பா இருக்காரு. யார்கிட்ட நம்மளுக்கு அதிக உரிமை இருக்கு சொல்லுங்க? அப்பாட்டையா இல்ல மாமா பெரியப்பா சித்தப்பா அவங்கள்ட்டயா?
யார்கிட்ட அப்பா அதிக கிட்ட உரிமை? தான். அப்பாட்ட தான் உரிமை இருக்கு. அப்பாவை அப்பாட்ட தொட்டு தான் பெரியப்பா இல்லைங்களா? அப்பாவை தொட்டு தான் சித்தப்பா, அப்பாவை தொட்டு தான் மாமா. அதுக்கப்புறம் தான் எல்லாம். நமக்கு அதிக உரிமை எங்க இருக்குன்னா அப்பாட்ட தான் இருக்கு. நீ அப்பாட்ட கேட்காம அப்பா இருக்கையில நீ போய் பெரியப்பாவை கேட்டா அது அப்பாவுக்கு இன்சல்ட்டா இல்லையா சொல்லுங்க? அப்ப நீ வந்து அப்பாவை நம்பலன்னு தானே அர்த்தம் இல்லையா? எஸ் மாதாஜி. ஷார்ட்கட். அப்பாவை அப்பா நம்பாம இல்ல அப்பாவை நம்பாம அப்பாட்ட கேட்காம நான் போய் பெரியப்பாட்ட மாமாட்ட எல்லாம் கேட்டா அது அப்பாவுக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும் இல்லைங்களா? அது வந்து ஆமா. அவருக்கு சங்கடமா இருக்கும். எஸ் அதான் கிருஷ்ணா என்ன இங்க கேட்கலாமேன்னு சொல்லுவாங்க இல்லையா? என்னையே நேரிட்டு கேட்கலாமே என்னையே கேட்பாங்க. கேட்கலாம்ல. அதான் கிருஷ்ணா சொல்றாரு. நீ ஆக்சுவலி நீ மித்த தேவர்களை வழிபடுறப்போ என்ன ஆகுதுன்னா என்னைய தான் நீ வழிபடுற அப்படிங்கிறாரு. மத்த தேவர்களை போய் நம்ம கும்புறோம் இல்லையா? அதுவும் பாருங்க உண்மையில் என்னை மட்டும் வழிபடுகின்றனர். நீங்க மற்ற தேவர்களை வணங்குறதா நினைக்கிறீங்க. இப்ப நீங்க ஒரு தேவர் கோயிலுக்கு போறீங்க. அங்க நின்னு வணங்குறீங்க. அந்த தேவர்கிட்ட வந்து நீங்க வாய் விட்டு சொல்றீங்களா? ஒரு சீஸ்வரன் கோயிலுக்கோ, பெருமாள் கோயிலுக்கோ சாரி பெருமாள்ங்கிறேன். அம்மன் கோயிலுக்கோ நீங்க போயிட்டு வேண்டுறீங்க. வேண்டுறப்போ சத்தமா சொல்றீங்களா? எதையா இருந்தாலும். எப்படி சொல்றீங்க? மனசுக்குள்ள மனசுல ப்ரே மனசுக்குள்ள இது எப்படி அவங்களுக்கு தெரியும்? பரமாத்மாவா இருக்காங்கல்ல மாதாஜி. கிருஷ்ணா பரமாத்மாவா இருக்காருல்ல நமக்குள்ள. எஸ். கிருஷ்ணா பரமாத்மாவா நம்ம மனசுல நாம நினைக்கிறது வந்து அவங்க மனசுல இருக்கிற பரமாத்மாக்கு கன்வே பண்றாரு. அவங்க பரமாத்மா டு பரமாத்மா பரமாத்மா கனெக்ஷன் அப்படி சொல்ல முடியாது. அதாவது பரமாத்மா வந்து அவங்களுக்கு கன்வே பண்றாரு. நம்ம மனசுல இருக்கிற பரமாத்மா அவங்களுக்கு கன்வே பண்றாரு. அப்படிதான் நடக்குமே ஒழிய மத்தபடி அந்த தேவர்களுக்கு நீங்க மனசுல நினைக்கிறதே புரிந்து கொள்ளும் சக்தி கிடையாது. அப்படி நாம அவங்கள வழிபட்டாலும் உண்மையில நம்ம கிருஷ்ணாவை தான் வழிபடுறோம். கிருஷ்ணாவே இங்க சொல்றாரு. ஆனா அந்த மாதிரி வழிபாடு தப்பு. எதா இருந்தாலும் என்னைய டைரக்டா பண்ணு. பிரபுபாத் இங்க சொல்றாரு பாருங்க. மரத்தின் வேருக்கு நீர் விட்டுறதை விட்டுட்டு இலைக்கும் கிளைக்கும் நீ நீர் விடக்கூடாது. பாகவத்துல ஸ்லோகா இருக்கு. யதா தரோர் மூல நிசேஷனேன திருப்தியந்தி தத்ஸ்கந்த புஜோ பஷாக்கா பிராணோ பாரஸ்ச செய்யேந்திரியானாம் அச்சுதேஜன் முடியும். சோ அச்சுதாக்கு வந்து நீ வந்து அவரை வழிபடுறதை விட்டுட்டு நீ டைரக்டா வேருக்கு தண்ணி ஊத்துறதை விட்டுட்டு இலைக்கும் கிளைக்கும் கொடுக்கறது, வயிற்றுக்கு சாப்பாடு போறதை விட்டு விரலுக்கு எனக்கு இந்த விரல் ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த விரலுக்கு நான் சாப்பாடு ஊட்டி பார்ப்போமா? ஊட்டி பார்த்துடலாமா அந்த விரல் வளருதான்னு? ஆக்சுவலி நாம வயிறுக்கு சாப்பாடு கொடுக்குறோம்னு சொல்றோம். அது மூலமா என்ன நடக்குது? ஹோல் பாடிக்கு எனர்ஜி டிவைட் ஆகி போகுது. எஸ் ஹோல் பாடிக்கு எனர்ஜி கிடைக்குது. சோ நாம இப்ப நமக்கு வந்து கேக்குறப்ப காமெடியா இருக்குது. இந்த விரலுக்கு போய் சாப்பாடு கொடுக்குறாங்கறாங்களேன்னு. ஆனா நாம தேவ வழிபாடு பண்றது அப்படிதான் இருக்கு. வயிற்றுக்கு கொடுக்கறத விட்டுட்டு நம்ம விரலுக்கு, கண்ணுக்கு, மூக்குக்கு தனித்தனியா நம்ம கொடுத்துட்டு இருக்கிறோம். உண்மையில நீங்க வயிற்றுக்கு கொடுத்துட்டீங்கன்னா அது எல்லா பாங்களுக்கும் சக்தி அளிக்கும். சோ பகவான் வந்து இதை புட்டு புட்டு வைக்கிறாரு. பகவத்கீதையில பல இடங்கள்ல சொல்றாரு. நான் தான் கடவுள் சொல்றாரு. ஆனா நமக்கு வந்து நம்பருக்கு கூட முடியல. இன்னும் வந்து கிருஷ்ணா என்னை கைவிட்டுருவாரோ அப்படின்னு எதுக்கும் அந்த தேவர் கோயில்ல போய் ஒரு அட்டனன்ஸ போட்டு வைப்போமா அப்படின்னு போட்டு வைக்கிறது இல்லைங்களா? எதுக்கும் ஏதாவது கிருஷ்ணா விட்டாருன்னா என்ன பண்றது? அம்மனாவது காப்பாத்துட்டுமே அப்படின்னு ஒரு அட்டனன்ஸ போடு. ஆக்சுவலி அது வந்து கிருஷ்ணாக்கு இன்சல்ட். அதான் இங்க வந்து சொல்றாரு. சோ அடுத்த ஸ்லோகாவும் பாத்திரலாம். எல்லாமே இது 3 ஸ்லோகா ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேட்டட் தான். சாந்தி மாதாஜி படிக்கிறீங்களா? ரொம்ப நாள் ஆச்சு சாந்தி மாதாஜி படிச்சு. ஆமாங்க மாதாஜி படிக்க மாதாஜி. நான் ஸ்லோகா படிக்கிறேன், நீங்க மீனிங் படிங்க. அகம் ஹி சர்வ யஜ்ஞானாம் போக்தா ச பிரபுரேவ ச நாத்மாம் அபி ஜானந்தி தத்வேன தஷ்ய ஷவந்தி தே. ஹரே கிருஷ்ணா. எல்லா யாகங்களின் தலைவனும் அனுபவிப்பாளனும் நானே. எனவே எனது உண்மையான தெய்வீக இயற்கையை அங்கீகரிக்காதவர்கள் வீழ்ச்சி அடைகிறார்கள். பொருளுரை. வேறு இலக்கியங்கள் பல்வேறு வகையான யாகங்கள் சிபார்சு செய்யப்பட்டுள்ளன. ஆனால் உண்மையில் அவை அனைத்தும்
முழுமுதற் கடவுளை திருப்தி செய்வதற்காகவே என்பது இங்கே மிக தெளிவாக கூறப்பட்டுள்ளது. யஞ்ஞா என்றால் விஷ்ணு. பகவத்கீதையின் 3வது அத்தியாயத்தில் யஞ்ஞா எனப்படும் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்காகவே செயல்பட வேண்டும் என்று தெளிவாக கூறப்பட்டுள்ளது. மனித பண்பாட்டின் பக்குவ நிலையான வர்ணாசிரம தர்மம் விஷ்ணுவை திருப்தி செய்வதற்காகவே ஏற்பட்டது. எனவே உன்னத தலைவனான நானே எல்லா யாகங்களையும் அனுபவிப்பவன் என்று இந்த ஸ்லோகத்தில் கிருஷ்ணர் கூறுகிறார். இருப்பினும் இந்த உண்மையை அறியாத சிற்றறிவாளர்கள் தற்காலிக லாபங்களுக்காக தேவர்களை வழிபடுகின்றனர். இதனால் அவர்கள் ஜட வாழ்வின் வீழ்ச்சி அடைகின்றனர், விரும்பிய இலக்கை அடைவதில்லை. இருப்பினும் எவரேனும் தனது ஜட ஆசையை நிறைவேற்ற விரும்பினால் அதனை பரம புருஷனிடமே பிரார்த்தனை செய்வது சிறந்தது. இது தூய்மையான பக்தியாக இல்லாமல் இருந்தாலும் கூட விதமாக அவன் விரும்பி பலனை அடைய முடியும். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா. சோ எல்லா யாகங்களின் தலைவனும் அனுபவிப்பாளனும் நானே. இதே மாதிரி ஒரு ஸ்லோகா 5வது அத்தியாயத்துல பார்த்தோம் இல்லையா? ஞாபகம் இருக்கா? ஆமாங்க மாதாஜி, பார்த்தோம். என்ன ஞாபகம், என்ன ஸ்லோகா? ஸ்லோகம் தெரியல, ஆனா இந்த வேர்டிங்ஸ் கேட்டிருக்கோம். ஞாபகம் வந்தது. வெரி குட். எல்லா அத போக்தாராம் யக்ஞ தபசாம் சர்வலோக மகேஸ்வரம் சுஹ்ருதம் சர்வபூதானாம் ஞாத்வா மாம் சாந்திம் விச்சதி. சோ போக்தாராம் யக்ஞ தபசாம், யக்ஞ தபஸ், இது எல்லாத்துக்குமே நான் தான் வந்து அனுபவிப்பாளன், உரிமையாளன். பகவான் நிறைய இடத்துல இது கொடுக்கிறாரு. கிருஷ்ணா வந்து சொல்றாரு, நான் தான் எல்லா யாகங்களின் அனுபவிப்பாளன். நாம் ஒரு யாகம் செய்யறோம் அப்படின்னா அதோட பலன் பூரா நம்ம வந்து எங்கிருந்து நமக்கு கிடைக்க போகுது, அந்த யாகத்தோட பலன் யாரு கொடுப்பாங்கன்னு பாத்தீங்கன்னா பகவான் தான் கொடுப்பாரு. யாகம் யாருக்காக செய்யறோம்னா அது கிருஷ்ணாக்காக மட்டுமே தான். நாம அதுக்கு வெவ்வேறு பேர் வச்சுக்கலாம். ஆனா நீங்க அந்த யாகம் செய்யறதோட முழு பலன் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க பகவானுக்காக செஞ்சா மட்டும்தான் உங்களுக்கு வந்து முழு பலன் கிடைக்கும். மத்தபடி நீங்க வந்து கிருஷ்ணார்ப்பணம் செய்யாம எந்த யாகம் செஞ்சாலும் அது ஒர்க் அவுட் ஆகாது. அந்த குறிப்பிட்ட தேவருக்கு உங்களுக்கு வரமளிக்கக்கூடிய சக்தி கிடையாது. பகவான் சாங்ஷன் பண்ணா மட்டும்தான் அவங்களால யாருமே எதுவுமே பண்ண முடியும். கிருஷ்ணா சாங்ஷன் பண்ணாதான் எதுவுமே நடக்கும். இல்லைன்னா நீங்க தலைகீழா உருண்டாலும் எதுவும் நடக்காது. பாருங்க ஒலிம்பிக்ல அவங்க பாருங்க, அந்த பொண்ணு 2 கிலோ 50 கிலோ இடைப்பிரிவுல கலந்துருக்காங்க. 2 கிலோ அதிகமா இருந்துன்னு சொல்லி, அதாவது இறுதி போட்டிக்கு செலக்ட் ஆயிட்டாங்க. அடுத்த நாள் ஃபைனல்ஸ் போகணும். அப்ப முந்தின நாள் வந்து 2 கிலோ அதிகமா இருந்திருக்காங்க. அதுக்காக விடிய விடிய எக்ஸசைஸ் பண்ணி, விடிய விடிய தூங்காம எக்ஸசைஸ் பண்ணி மாதாஜி ஹரே கிருஷ்ணா 200 கிராம் மாதாஜி, 2 கிலோ இல்ல, வெறும் 200 கிராம். 100 கிராம் இல்ல, 2 கிலோ அதிகமாகி 1.100 விடிய விடிய எக்ஸசைஸ் பண்ணி வெறும் ஒரு 100 கிராம் வித்தியாசம் தோத்துட்டாங்க. 100 கிராம் தான். அதாவது அவங்க விடிய விடிய எக்ஸசைஸ் பண்ணதுல 1.25 கிலோ குறைஞ்சிருச்சு. ஒரே ஒரு 100 கிராம் மட்டும் குறைக்க முடியல. அதனால எஸ் மாதாஜி 2 kgs தான், 2 kgs தான். 2 kg விடிய விடிய எக்ஸசைஸ் பண்ணி 1.85 வரை குறைச்சிட்டாங்க. அந்த 100 கிராம் குறைக்க முடியல. அதனால she was disqualified. 100 கிராம் அதிகமா இருக்கீங்க, 50 கிலோ எடை பிரிவுல நீங்க போட்டியிட முடியாதுன்னு சொல்லி அவங்க டிஸ்குவாலிஃபை ஆனாங்க. சோ இதெல்லாம் பேட் லக் இல்லைங்களா? சோ பகவான் சாங்ஷன் பண்ணினா எதுவுமே நடக்காது. இதுதான் இதுல புரியுது. சோ பகவான் பார்த்து காப்பாத்தணும்னு நினைச்சா யார வேணாலும் காப்பாத்துவாரு. அவர் தூக்கி கொடுக்கணும்னு நினைச்சா யாருக்கு வேணாலும் கொடுப்பாரு. ஒருத்தரை வந்து அமுக்கி உட்கார வைக்கணும்னு நினைச்சா யார வேணாலும் அமுக்கி உட்கார வைப்பாரு. அந்த பெரிய அந்த குத்துச்சண்டை வீரர் அவரு முகமது அலியா, அவர் வந்து அவ்வளோ பேர் அட்டாக் பண்ணவரு. மறுபடியும் அவருக்கு பார்க்கின்சன் வந்து கை கால அசைக்க முடியாத நிலைமைக்கு அவர் போனார். இது மாதிரி எத்தனை எக்ஸாம்பிள் சொல்லலாம். மைக்கேல் ஜாக்சன் இல்லைங்களா, அவர் வந்து தனக்கு எந்த வியாதியும் வந்துடக்கூடாதுன்னு சொல்லி எப்பவும் வீட்டுல ஒரு டாக்டர் டீமே வச்சிருந்தாரு கூடவே. அத்தனை பேருக்கு சம்பளம் கொடுத்து கூடவே தனக்கு டயட்டீஷியன் தனியா, ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா வச்சு அவங்க சொன்னதை மட்டும் சாப்பிட்டு அவ்வளோ கேர்ஃபுல்லா இருந்தாரு. பரிதாபமா ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போனார் 50 வயசுல. எஸ். சோ சாவுல இருந்து யாருமே தப்பிக்க முடியாது. அது வந்து நாம வேணா சொல்லிக்கலாம், நான் வந்து எக்ஸசைஸ் பண்றனால என் வாழ்நாள் நீட்டிக்குது அப்படிலாம் இல்ல. எக்ஸசைஸ்
பண்றது எதுக்குன்னா நம்ம கடைசி வரைக்கும் கொஞ்சம் ஆக்டிவா இருக்கிறது. நம்மளால எவ்வளவு நாள் இருக்கிறோமோ அவ்வளவு நாள் ஆக்டிவா இருக்கலாங்கிறதுக்காக. அது வந்து ஆயுளை நீட்டிக்குங்கிறதுலாம் மித்து. சோ நமக்கு ஆயுள் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. பகவான் பார்த்து எக்ஸ்டெண்ட் பண்ணா ஒழிய யாருக்கும் ஆயுள்லாம் எக்ஸ்டெண்ட் ஆகாது. அவரு பார்த்து கொடுக்கறதா. அஜாமிலா கொடுத்தாங்க இல்லைங்களா? அஜாமிலாக்கு வந்து கடைசி நிமிஷத்துல வந்துட்டாங்க யம தூதர்கள். 3 பேர் யம கிங்கரர்கள் வந்து நிக்கிறாங்க. அவங்க அந்த டெத் பெட்ல இருக்கவங்களுக்கு மட்டும்தான் அவங்க கண்ணுக்கு தெரிவாங்க ஆக்சுவலி. அவங்க வந்து பாச கயிறை வீசறக்கு போயிட்டாங்க. அப்ப வந்து விஷ்ணு தூதர்கள் அழகா அங்க வந்து வர்றாங்க. அங்க வந்து தடுக்குறாங்க. நீங்க வந்து இவரை கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்றாங்க. யம தூதர்களுக்கு ஒரே குழப்பம். ஏன்னா அவங்களை இதுவரைக்கும் யாருமே அப்படி தடுத்ததே கிடையாது. எந்த இடத்துலயும் அவங்களுக்கு தோல்வியே கிடையாது. அவங்க போய் பாச கயிறு வீசுனா வரமாட்டேன்னு யாராச்சும் சொல்ல முடியுமா? சொல்லுங்க. நான் வரல. இன்னைக்கு நாம வந்து கோயிலுக்கு கூப்பிட்டா சாக்கு சொல்றாங்கல்ல. இன்னைக்கு வரல, அடுத்த வாரம் வரேன். எனக்கு வந்து என் வீட்டுல கெஸ்ட் வந்திருக்காங்க. இன்னைக்கு வந்து எங்க வீட்டுக்காரருக்கு வந்து வேலை கொடுத்திருக்காரு எனக்கு. எனக்கு அந்த வேலை இருக்கு, இந்த வேலை இருக்கு. நம்ம யமராஜுக்கு சொல்ல முடியுமா? யம தூதர்கள்ட்ட தர தரன்னு கதற இழுத்துட்டு போயிருவாங்க இல்லைங்களா? எதுவும் கிச்சு முறுக்க முடியாது. சோ அவங்க வந்து தோல்வியே சந்திக்காதவங்க. அவங்களுக்கு வந்து மிரண்டு போயிடுறாங்க. இது என்னடா அது? நாம வந்து ஒருத்தரோட உயிரை எடுக்க வந்திருக்கோம். அப்போ இன்னும் இவங்க வந்து தடுக்கிறாங்களே, இது பார்த்தா இவங்க வேற மாதிரி இருக்காங்களே, இவங்க எல்லாம் யாரு? அவங்களுக்கு ஒண்ணுமே புரியல. அவங்க வந்து திரும்பி போயிடுறாங்க. திரும்பி போய் யமராஜ் போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. நாங்க நினைச்சோம் நீங்க தான் உள்ளதுலயே ஹையர் அத்தாரிட்டின்னு நினைச்சோம். ஆனா ஒரு நான் விஷ்ணு தூதர்கள் சில தூதர்கள் அவங்க வந்தாங்க. பாக்குறதுக்கு அழகா இருந்தாங்க. 4 கை ரூபத்துல இருந்தாங்க. அவங்க வந்து எங்களை வேலை செய்ய விடாம தடுத்துட்டாங்க. அப்ப நீங்க ஹையர் அத்தாரிட்டி இல்லையா? என்ன நடக்குது? ஏதாவது எங்களுக்கு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க. அப்போதான் யம தர்மராஜ் வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு. முழுமுதற் கடவுள் யாரு? தர்மம் து சாக்ஷாத் பகவத் பிரணீதம். தர்மம்னா என்னன்னா பகவானுடைய பிரணீதம். அவருடைய அந்த பிரணீதம் என்ன சொல்றது? திருப்தியா என்ன சொல்றாங்க? பகவானுடைய விஷ், அவருடைய அவர் என்ன ஆசைப்படுறாரோ அதுதான் வந்து தர்மம். அவர் என்ன நினைக்கிறாரோ அதுதான் தர்மம். உண்மையிலேயே நம்ம யாருக்கும் தர்மம்னால என்ன தெரியாது. பகவான் கொடுத்ததுதான் எல்லாமே. நமக்கெல்லாம் நான் பிறக்கையிலேயே எல்லாமே தெரியுமா என்ன? இங்க வந்து இப்போ நான் வந்து ஒரு மனித உடல் இருக்கிறனால எனக்கு வந்து சொல்லி தராங்க. பிறந்ததுல இருந்தே நீ இப்படி இருக்கணும், இப்படி இருக்கணும் சொல்லி தராங்க. சோ நமக்கு அந்த ரூல்ஸ் சொல்லி கொடுக்கறதுனால நமக்கு அது தெரியுது. இதே நாய் உடல்ல இருந்தேன்னா எனக்கு வந்து நீங்க என்ன சொல்லி கொடுத்தாலும் ஒண்ணும் தெரியாது. அப்படின்னு கடிச்சு சத்தம் போட்டுட்டு நான் போய் அந்த கம்பத்தோரமா காலை தூக்கிட்டு யூரின் போக ஆரம்பிச்சிருவேன். எனக்கு காலையில அப்படிதான். ஒரு நாயை பார்த்தனே, ஐயோ நாம இந்த நாயால இருந்திருப்போமே, அவசியமா இருக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டே போனேன். நாயா, பன்னியா, என்னென்ன வலை இருந்திருக்கோம், கழுதையா, கரப்பாம்பூச்சியா, பல்லியா எடுத்து முடிச்சுட்டு இல்லைங்களா? எல்லாம் எல்லா பிறவியும் எடுத்து முடிச்சாச்சு. ஆனாலும் இன்னும் ஆசை தீர மாட்டேங்குது. இன்னும் அனுபவிக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை தீரவே மாட்டேங்குது. நான் சாப்பிட்டா இன்னும் சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. விதவிதமா வெரைட்டியான ஃபுட்டு சாப்பிடணும்னு ஆசையா இருக்கு. ட்ரெஸ் அழகழகா பண்ணிக்கணும்னு ஆசையா இருக்கு இல்லைங்களா? நல்லா நிறைய பேர்கிட்ட போய் பேசணும், பழகணும், வெளியே போகணும், எங்கேயாச்சும் போகணும், மக்களை பார்க்கணும் அப்படின்னு நமக்கு இன்னும் வந்து அந்த ஆசை இருந்துகிட்டே தான் இருக்கு. ஏன் அப்படின்னா இது ஏதோ 1 வருஷம் 2 வருஷம் வந்த ஆசை கிடையாது. பல கோடி வருஷமா நமக்குள்ள வந்த ஆசை. இப்படியே ஊறி போச்சு. இப்படியே நம்ம இருந்து வந்துட்டோம். இப்படியே வந்து ஒரு ஃபேமிலியில போய் பிறக்க வேண்டியது. அப்புறம் அவங்கள அம்மா அப்பா நினைச்சுக்கிறது. அப்புறம் நம்ம ஆணா இருந்தா ஒரு பெண்ணை திருமணம் பண்றது. பெண்ணா இருந்தா ஆணை திருமணம் பண்றது. அப்புறம் அதுல கஷ்ட நஷ்டத்தை ஃபேஸ் பண்றது. ஒரு நாள் சாக வேண்டியது. இப்படியே நம்ம வந்து யானி காணி சப்பா பாணி நம்ம பிறந்து இறந்து துளசி சுத்திக்கிட்டே இருக்கிறோம். ஆனா இன்னும் மேல போன பாடே இல்ல. இப்ப ஏதோ இவ்ளோ ஜென்மம் கழிச்சு நம்மள ஒருத்தர் கொடரியில ஒரு அடி வச்சு, இங்க பாரு நீ என்ன பண்ணிட்டு இருக்க?
நீ வந்து இப்படியே நீ இன்னும் எவ்வளவு கோடி ஜென்மம் தான் சுத்திட்டு இருப்ப. கொஞ்சமாவது யோசிச்சு பாரு. இன்னும் உனக்கு இந்த லைஃப் மேல இன்னும் உனக்கு ஆசை விடலையா? உண்மையாவே உனக்கு வந்து ஆன்மீக உலகம்னா எதுவும் தெரியாதா? அப்படி ஒரு உலகம் இருக்குது. இங்க பாரு. அங்க வந்து கிருஷ்ணா இருக்காரு. அங்க வந்து நித்திய சித்தர்கள் இருக்கிறாங்க. அவங்கலாம் வந்து கிருஷ்ணாவ தவிர்த்து வேற எதுக்குமே ஆசைப்பட மாட்டாங்க. பகவானுக்கு ஒண்ணு பிடிக்குமா நாங்க செய்றோம். நான் வந்து வில்லனா நடிச்சா கிருஷ்ணாக்கு பிடிக்குமா? நான் வில்லனா நடிக்கிறேன். நான் வந்து அவரை எதிர்த்து பேசினா அவருக்கு பிடிக்குமா? நான் எதிர்த்து பேசுறேன். கிருஷ்ணாவ நான் புடிச்சு தள்ளி விட்டா அவருக்கு பிடிக்குமா? நான் தள்ளி விடுறேன். அதனால நான் என்ன கஷ்டம் ஃபேஸ் பண்ணாலும் எனக்கு கவலையே கிடையாது. சோ இது எல்லாம் வந்து நமக்கு சொல்லி தராங்க. இப்படிதான் இதுதான் வந்து ரியாலிட்டி. நீ இப்ப இருக்கிறது வந்து ட்ரீம் ஸ்டேட். கனவு நிலை. நாம் இப்ப வாழும் வாழ்க்கை ஒரு கனவு நிலை. உண்மையிலே இது வந்து நாம கிடையாது. நாம வந்து நான் உடல் அல்ல ஆத்மா. என்னுடைய உண்மையான நிலை இது இல்லை. நான் இப்ப என்ன நினைச்சிட்டு இருக்கனோ அது வந்து இல்லை. என்னுடைய என்ஜாய்மெண்ட்டுக்காக தான் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். ஆனா எனக்கான என்ஜாய்மெண்ட் இது கிடையாது. உண்மையான என்ஜாய்மெண்ட் வந்து வேற ஒரு இடத்துல இருக்கு. அது வந்து ஒரு ட்ரெஷரி. அந்த ட்ரெஷரி, அந்த பொக்கிஷத்தான் பகவான் வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து நமக்கு ஓபன் பண்ணி விட்டுருக்காரு. அந்த ட்ரெஷரியில என்ன இருக்குன்னு எட்டி பாத்தீங்கன்னா, ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரம் இருக்கு. இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை கெட்டியா புடிச்சுக்கோங்க. இதை நீங்க புடிச்சுக்கிட்டா இந்த ஹரே கிருஷ்ண மகா மந்திரத்தை நம்ம சொன்னோம்னா கண்டிப்பா பகவான்கிட்ட திரும்பி போயிடலாம். இதெல்லாம் வந்து பகவான் சைத்தன்யர் வந்து நமக்கு காட்டியிருக்கிற காஸ்ட்லெஸ் மர்சி, காரணமற்ற கருணை. அத வந்து தன்னுடைய சீடர்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு போனாரு. கோஸ்வாமிஸ்க்கு எல்லாம் வந்து சைத்தன்ய மகாபிரபு டீச் பண்றாரு. இது எல்லாம் சனாதன கோஸ்வாமி 1 மாசம் உட்கார்ந்து கேக்குறாரு பகவான்கிட்ட. என்ன ஒரு அற்புதமான டிஸ்கஷன். நீங்க நம்ம சைத்தன்ய சரிதாமத்துல நம்ம கொஞ்சம் பார்த்தோமா? அது இன்னும் பாக்கல மாதாஜி? பாக்கல. பாக்கல. அஸ்வமேத காட் அப்படிங்கிற இடத்துல அவர் வந்து சொல்றாரு, நான் அவர் சனாதன கோஸ்வாமி புலம்புறாரு, நான் வந்து ஒரு முட்டாளி, என்னை போய் எல்லாரும் அறிவாளின்னு சொல்றாங்க, உண்மையிலே எனக்கு நான் யாருன்னே தெரியல, நான் எப்படி அறிவாளியா இருக்க முடியும் அப்படின்னு கேக்குறாரு. சோ இந்த உலகத்துல இருக்கக்கூடிய சோகால்டு அறிவாளிங்க எல்லாத்துக்கும் இதை கொஞ்சம் கொண்டு போய் சொல்லணும். நாம் ஏதோ ஒரு 4 விஷயங்களை மனப்பாடம் பண்றனாலயோ 4 விஷயங்களை நம்ம உருவாக்குறனாலயோ நாம பெரிய அறிவாளிங்க கிடையாது. கடவுள் யார், நான் யார், எனக்கும் அவருக்கும் என்ன தொடர்பு, நான் எதுக்காக இங்க பிறந்திருக்கேன், நான் என்ன பண்ணா திருப்பி அவங்ககிட்ட போவேன், இந்த மாதிரி கொஸ்டின் கேட்கிறவன் தான் உண்மையான அறிவாளி. மத்தவன் எல்லாமே என்னன்னா பிரபுபாத் சொல்லுவார், ஃபூல்ஸ் அண்ட் ராஸ்கல்ஸ் அப்படின்னு. சோ அந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையை வந்து நம்ம வீணடிக்கிறோம். வேற எதுக்காக நம்ம இந்த லைஃபை ஸ்பெண்ட் பண்ணாலும் நம்மளுடைய வாழ்க்கை வீணாகிறது. இத வந்து புரிஞ்சுக்கணும். சோ இதான் வந்து கொடுத்துருக்காங்க. வர்ணாசிரம தர்மத்துடைய நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, என்ன நம்ம பார்த்த ஞாபகம் இருக்கா? வர்ணாசிரம தர்மத்தோட நோக்கம் என்ன? அது குறிப்பிட்ட வயசானோன்னா வர்ணாசிரம தர்மம் பண்றதோட நோக்கம் விஷ்ணுர் ஆராத்தியதே, பகவான் விஷ்ணுவை ஆராதிப்பதுதான் வந்து வர்ணாசிரம தர்மம். சரிங்களா? அவங்களோட வழிபாடே வந்து விஷ்ணு வழிபாடுதான். அதை பண்ணீங்கன்னாதான் நீங்க பியூரிஃபை ஆக முடியும். நீங்க சொல்ற மாதிரி வெவ்வேறு வர்ணம் வெவ்வேறு ஆசிரமம் இருக்கு மாதாஜி, அது கரெக்ட் தான். பட் வர்ணாசிரம தர்மம் ஃபாலோ பண்றவங்களுக்கு வந்து என்னன்னா விஷ்ணு ஆராதனை பண்ணும். பகவான் சொல்லுவார் 3ஆம் அத்தியாயத்துல, சோ யக்ஞாத் கர்மனோ அந்நியத்திர லோகோயம் கர்ம பந்தனாத், அந்த ஸ்லோகால சொல்லுவாரு. சோ பகவான் விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்படும் செயல்கள் மட்டும்தான் வந்து பந்தப்படுத்தாது, மித்தது எல்லாமே பந்தப்படுத்தும் அப்படின்னு சொல்லுவார். சோ இதெல்லாம் தான் வர்ணாசிரம தர்மம். சோ எதுவுமே இல்லாதவங்களுக்கு, அதாவது ஒரு மிருக வாழ்க்கை வாழ்றவங்களுக்கு ஸ்டார்டிங் ஸ்டெப் வந்து வர்ணாசிரம தர்மம். ஆனா நாமெல்லாம் அதையெல்லாம் ஃபாலோ பண்ணியிருப்போம், அதையெல்லாம் கடந்து வந்துட்டோம். இப்போ நமக்கு நல்லா புரியுது, பகவான் கிருஷ்ணரை வழிபட்டா கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போகலாம். அடுத்த ஸ்லோகா அதையும் பாத்திரலாம், இருங்க அதையும் பாத்திரலாம். பியூட்டிஃபுல் ஸ்லோகா. யாந்தி தேவவிருதான் தேவான்
பித்ருன் யாந்தி பித்ருவ்ரதா பூதானி யாந்தி பூதேஜ்யா யாந்தி மத்யாஜினோ அபிமாம். படிக்கட்டுமா மாதாஜி? படிங்க. மொழிபெயர்ப்பு. தேவர்களை வழிபடுபவர்கள் தேவர்களிடையே பிறப்பர். முன்னோர்களை வழிபடுபவர்கள் முன்னோர்களிடம் செல்வர். பூதங்களை வழிபடுபவர்கள் பூதங்களிடையே பிறப்பர். மேலும் என்னை வழிபடுபவர்கள் என்னுடனே வாழ்வர். பொருளுரை. யாரேனும் சந்திரன், சூரியன் அல்லது வேறு ஏதேனும் லோகத்திற்கு செல்ல விரும்பினால் அந்த குறிப்பிட்ட நோக்கத்திற்காக சிபாரிசு செய்யப்பட்டுள்ள வேத கொள்கைகளை பின்பற்றி அந்த இலக்கை அடையலாம். தர்ஷ பௌர்ணமாசி போன்ற வேத வழிமுறைகள் இதற்கு உதவுகின்றன. இத்தகைய வழிமுறைகள் வேதங்களின் கர்மகாண்ட பகுதிகளில் விரிவாக விளக்கப்பட்டுள்ளன. பல்வேறு ஸ்வர்க்க லோகங்களில் வீற்றுள்ள பற்பல தேவர்களை வழிபடுவதை அவை சிபாரிசு செய்கின்றன. அதுபோல ஒரு குறிப்பிட்ட யாகத்தை செய்து பித்ருலோகத்தை அடையலாம். அதுபோலவே பற்பல பூதலோகங்களுக்கும் செல்ல முடியும். அங்கு ஒருவன் யக்ஷனாக, ராட்சசனாக அல்லது பிசாசாக ஆகலாம். பிசாசு வழிபாடு கருப்பு கலை அல்லது கருப்பு வித்தை எனப்படுகிறது. இந்த கலையை பலர் பயிற்சி செய்கின்றனர். அவர்கள் அதனை ஆன்மீகமாக கருதுகின்றனர். ஆனால் அச்செயல்கள் முழுமையான பௌதீக செயல்களே. அது போலவே புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளை மட்டும் வழிபடும் தூய பக்தன் வைகுண்டத்தையும் கிருஷ்ணலோகத்தையும் சந்தேகமின்றி அடைகின்றான். தேவர்களை வழிபடுவதால் ஸ்வர்கலோகத்தையும், பித்ருக்களை வழிபடுவதால் பித்ருலோகத்தையும், கருப்பு கலையை பயிற்சி செய்வதால் பூதங்களின் லோகத்தையும் அடைய முடியும் என்றால் தூய பக்தன் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணுவின் லோகத்தை ஏன் அடைய முடியாது என்னும் கருத்தை இந்த முக்கியமான ஸ்லோகத்திலிருந்து மிக எளிமையாக புரிந்து கொள்ளலாம். துரதிருஷ்டவசமாக கிருஷ்ணரும் விஷ்ணுவும் வாழக்கூடிய அந்த தன்னிகரற்ற லோகத்தை பற்றிய தகவல் பலருக்கு தெரிவதில்லை. அதனை அறியாத மக்கள் வீழ்ச்சி அடைகின்றனர். அருவவாதிகளும் கூட பிரம்மஜோதியிலிருந்து வீழ்ச்சி அடைகின்றனர். எனவே ஹரே கிருஷ்ண மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைவரும் தங்கள் வாழ்வை பக்குவப்படுத்திக் கொண்டு எளிமையாக முழுமுதற் கடவுளின் திருநாட்டிற்கு திரும்பிச் செல்லலாம் என்னும் தன்னிகரற்ற செய்தியை மனித சமுதாயம் முழுவதற்கும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பரப்பிக் கொண்டுள்ளது. ஹரே கிருஷ்ணா. ஹரி ஹரி ஹரி. சோ நீங்க தேவர்களை வழிபட்டீங்கன்னா எங்க போவீங்க? சொர்க்கம். பித்ருக்களை வழிபட்டா பூதங்களை வழிபடுறவங்க பூதலோகத்துக்கு போவோம். அப்ப கிருஷ்ணா வழிபட்டா எங்க போவோம்? ஆட்டோமேட்டிக்கா அதான் நடக்கும் இல்லைங்களா? நம்ம யார வழிபடுறோமோ நாம அங்க போவோம். நீங்க முருகனை வழிபட்டு கிருஷ்ணாட்டு போகணும்னா அது நடக்குமா? இல்ல நீங்க சந்திர சூரியனை வழிபடுறீங்க அப்படின்னா அவங்கள வழிபட்டு கிருஷ்ணாட்டு போவீங்களான்னா போக முடியாது. யார வழிபடுறீங்களோ அங்கதான் நீங்க போவீங்க. நம்ம ஹிந்துஸ்ல மட்டும் இப்படி இத்தனை சாமி வச்சுட்டு நம்ம இப்படி பண்றோம். கிறிஸ்டின்ஸ் முஸ்லிம்ஸ் எல்லாமே ஒரே சாமின்ட்டு அது மட்டும் பண்ணுறாங்க. நம்ம மட்டும் ஏன் இப்படி படிக்கிறோம்? ஆக்சுவலி இந்த தேவர்கள் இருக்கிறது 100% உண்மை, சரிங்களா? நம்ம தான், அதாவது அந்த தேவ வழிபாடு எதுக்காகனா சிற்றறிவுடையவங்களுக்கு தான் அந்த அளவு புரிஞ்சுக்கக்கூடிய அறிவு இல்லாதவங்க அட்லீஸ்ட் எதுவுமே பண்ணாம இருக்கிறதுக்கு அந்த தேவர்களையாவது வழிபடுங்க அப்படின்னு பகவான் விட்டுருக்காரு. பகவான் பெர்மிஷன் கொடுக்கலன்னா அதுவும் நடக்காது இல்லையா மாதாஜி? நடக்காது. சோ சில பேருக்கு புரிஞ்சுக்கக்கூடிய சக்தி இருக்காது. சோ அவங்களுக்காக தான் இந்த வழிபாடெல்லாம் பகவான் கொடுத்திருக்காரு. சோ பகவான் பாத்தீங்கன்னா எப்பவுமே யாரையும் ஃபோர்ஸ் பண்றது இல்ல. அந்த சாய்ஸ் கொடுத்துருவாரு. அந்த சாய்ஸ் சூஸ் பண்ண வேண்டியது நம்மளுடைய கடமை. நீ உனக்கு யார பிடிக்குதோ பண்ணு. கர்ம யோகா பண்ண பிடிக்குதா, நான் சொல்லித்தரேன் அப்படின்னு. ஞான யோகா பண்ணுமா, நான் சொல்லித்தரேன். இல்ல பக்தி யோகா தான் பண்ணுமா, அதுக்கும் நான் உனக்கு சொல்லித்தரேன். நீ எப்படி என்கிட்ட வரணும், நீ என்கிட்ட வரணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதுக்கு வேணுங்கிற ஃபெசிலிட்டி பூரா நான் உனக்கு பண்ணித்தரேன் அப்படின்னு ஒரு பாசமுள்ள தந்தையா கிருஷ்ணா சொல்றாரு. சோ அந்த பாசம் நம்மளுக்கு புரியறதே இல்ல. எப்ப பாரு நம்மளுக்கு பௌதீகமா நிறைய பேர் நம்ம பல்பு வாங்கிங்களா, பாசம் வைப்போம், ஆனா அங்க எதுவுமே ரிட்டர்ன் வராது. அனுபவம் இருக்கா? எல்லாத்துக்குமே இருக்கும் அந்த அனுபவம். எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கு. ஆனா கிருஷ்ணா பாத்தீங்கன்னா அவரும் நம்மகிட்ட என்ன எதிர்பார்க்கிறாரு அப்படின்னா அதே அன்பு, அதே லவ் தான். அடுத்த ஸ்லோகால அது வரும். அததான் எதிர்பார்க்கிறாரு, வேற எதுவுமே அவர் கேட்கல. ஆனா நாம என்ன பண்றோம்னா, கிருஷ்ணா நீங்க எனக்கு எதுவும் பண்ண வேண்டாம் கிருஷ்ணா, நான் போய்
நான் போய் அந்த அந்த தேவரை வழிபட்டு நான் அதை கேட்டுக்கிறேன். நான் போய் சூரியனை வழிபடுறேன், சந்திரனை வழிபடுறேன். சோ அதுக்கும் கிருஷ்ணா வழிமுறை கொடுக்கிறாரு. கொடுத்திருக்காங்க பாருங்க. தர்ஷ பௌர்ணமாஷி அந்த மாதிரி வேத வழிமுறைகள் இருக்கு. சோ பல்வேறு ஸ்வர்கலோகங்கள் இருக்கு. அங்க இருக்கிற தேவர்கள்ட்ட நீங்க போலாம். சொர்க்கம் ஏதோ ஒரு சொர்க்கம்னு நினைக்காதீங்க. மேல நிறைய சொர்க்கலோகம் இருக்கு. சோ அதுல எது வேணாலும் நீங்க போலாம். சோ சந்திரலோகம், சூரியலோகம், ஒவ்வொரு தேவருக்கும் தனித்தனி வீடு இருக்கு. நீங்க யார் மேல ரொம்ப அஃபெக்ஷனா இருக்கீங்களோ, நீங்க அவர் வழிபடுறீங்களோ அங்க போலாம். சில பேர் வந்து பித்ரு வழிபாடு ரொம்ப சீரியஸா பண்ணுவாங்க. அவங்க வந்து பித்ருலோகத்துக்கு போலாம். சில பேருக்கு வந்து இந்த கருப்பு கலைகள், அந்த சில பேர் அந்த வசியம் பண்றது, இதெல்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்து அந்த குட்டி சாத்தான், அந்த மாதிரி பில்லி சூனியம் எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, அவங்களுக்கும் கிருஷ்ணா பாருங்க, அவங்களுக்கும் ஒரு டெஸ்டினேஷன் கொடுத்திருக்காரு. பூதங்கள் வழிபடுறவங்க பூதங்கள்ட்ட பிறப்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காரு. சோ பகவான வழிபடுறவங்க சந்தேகமே இல்லாமல் வைகுந்த லோகம் அல்லது கிருஷ்ண லோகத்தை அடையறாங்க. சோ இதுல வந்து எந்த விதமான டவுட்டும் இல்ல. சோ இவங்கெல்லாம் வந்து இப்போ மேல சொன்னவங்க எல்லாம் அந்தந்த லோகத்தை அடையிறப்போ, அப்ப தூய பக்தன் ஏன் வைகுந்தா போக முடியாது அப்படின்னு கிருஷ்ணா கேக்குறாரு. ஏன் போக முடியாது? பூதங்களை வழிபட்டா பூதங்கள்ட்ட பிறக்கிறீங்க, பித்ருக்களை வழிபட்டா பித்ரு லோகத்துக்கு போய் பிறக்கிறீங்க. அப்ப நீங்க வந்து என்ன வழிபட்டா அப்ப எங்கிட்ட வரணும்ல அப்படின்னு சொல்றாரு. சோ பகவான்கிட்ட போகணும்னா ஒரே வழி அவரை வழிபடுறதுதான். வேற ஏதாவது ஆப்ஷன் இருக்கான்னா கிடையாது. சோ அதான் இங்க கொடுத்திருக்காங்க. சோ பகவானுடைய வாழக்கூடிய தண்ணீரற்ற லோகத்தை பத்தி இங்க யாருக்குமே தெரியல. அது தெரியாதவங்க தான் வீழ்ச்சி அடைகிறாங்க. பிரபுபாத தெளிவா கொடுத்திருக்காரு. சோ ஹரே கிருஷ்ணா மந்திரத்தை உச்சரிப்பதன் மூலம் அனைவரும் தங்கள் வாழ்வை பக்குவப்படுத்தி கொண்டு எளிமையாக முழுமுதற் கடவுளின் திருநாட்டுக்கு திரும்பி செல்லலாம் என்னும் தன்னிகரற்ற செய்தியை மனித சமுதாயம் முழுவதற்கும் இந்த கிருஷ்ண பக்தி இயக்கம் பரப்பி கொண்டிருக்கிறது. எஸ், பெருசா நீங்க எது பண்ண வேண்டாம். இருக்கிற இடத்துல இருங்க. அழகா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே ஹரே. இந்த கிருஷ்ண பக்தியை பண்ணிட்டே இருந்துட்டு கண்டிப்பா கிருஷ்ண நம்ம திரும்பி போக முடியும். அதத்தான் வந்து பிரபுபாத தன்னுடைய இஸ்கானுடைய அந்த கோலா மோட்டோவா கொடுத்திருக்காரு. என்னன்னா ஹரிநாமத்தை பரப்புறது. சரிங்களா? கிருஷ்ண பக்தி பரப்புறது. அதான் தன்னுடைய சீடர்களுக்கிட்ட கட்டளை. அதுக்காக தான் சின்சியரா இன்னைக்கு எத்தனையோ பேர் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு நாமெல்லாம் இப்படி உட்கார்ந்து பேசுறோம்னா அதுல எத்தனையோ டிவோட்டிஸோடைய உழைப்பு இருக்கு இல்லைங்களா? எத்தனையோ பேர் வந்து அதுக்காக வந்து புக்ஸ் எழுதுனாங்க, டிரான்ஸ்லேட் பண்ணாங்க, அதை உட்கார்ந்து கரெக்ட் பண்ணி கொடுத்தாங்க. சரிங்களா? நம்மளோட அந்த இதெல்லாம் பிக்சர்ஸ் எல்லாம் பிபிடி எல்லாம் போடுறோம் இல்லைங்களா? அதுக்கு வந்து நெட்ல இன்னைக்கு தேடினா அத்தனை பிக்சர்ஸ் கிடைக்குது. ஆனா முன்ன அந்த மாதிரிலாம் எதுவும் இருந்திருக்காது. இந்த மாதிரி எத்தனையோ வேலை டிவோட்டிஸ் நமக்கு செஞ்சு கொடுக்குறாங்க. அது நாம வந்து ஜஸ்ட் ஜூம் ஆன் பண்ணி பேசிக்கிறோம். சோ இதுக்கு பின்னாடி எத்தனையோ பேருடைய உழைப்புகள் இருக்கு, தேவர்களுடைய உழைப்பு இருக்கு. எல்லாமே எதுக்காக அப்படின்னா பகவானை திருப்திப்படுத்துதான். வேற எதுக்காகவும் பக்தன் ஒர்க் பண்றது இல்ல. பகவானை திருப்திப்படுத்த நினைக்கிறான். சோ பகவானை திருப்திப்படுத்தினோம்னா, அவருடைய ஹரிநாமம் சொன்னோம்னா கண்டிப்பா நம்மளால பூலோகம் திரும்பி போக முடியும்.